வணக்கம். இன்றைக்கி சின்னம்மா சசிகலா அவர்கள் வேட்பாளரை தமிழகம் முழுவதும் அவர்களுடைய கூட்டணி சார்பாக, அவர்கள் கட்சி சார்பாக பல்வேறு பகுதிகளையும் பல்வேறு தொகுதிகளையும் அவங்க நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி நிறைய பேருக்கு குடைச்சலை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க அவங்களோட சொந்தக்காரன், அவங்களோட அங்காளி பங்காளி, அவங்களுக்கு வேண்டியவங்களை சில கட்சிகள் வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. ஓகேவா? அவங்க தோற்றுருவாங்களோ அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேருக்கு கவலை. அவங்க தோற்றுருவாங்களோ அப்படின்னு இப்போ தான் இவர் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ சின்னம்மா ஆட்களை விட்டுட்டாங்களே, இப்போ இவர் தோற்றுருவாரோ? ஜெயிச்சு போனால் மட்டும் இவர் என்ன பண்ணிட போகிறாரு? ஜெயிச்சு போனாலும் இவர் எதிர்கட்சியில் தான் உட்கார போகிறாரு, ஆளுங்கட்சியாக ஆக போகிறாரு. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுயநலம் இல்லையா? அதாவது தங்களுக்கு வேண்டிய நம்ம ஒரு கட்சியில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக சின்னம்மாவை எதிர்க்கிறது. நம்மளுக்கு இவர் வேண்டியவர், இவர் நிற்கார், இவரை எதிர்த்து சின்னம்மா ஆள் விட்டுருக்காங்க, அதனால் சின்னம்மாவை எதிர்க்கிறது. இது எவ்வளோ பெரிய ஒரு சுயநலம். நம்ம சின்னம்மா அவர்களை பார்த்தது கிடையாது. இதே மாதிரி நிறைய பேர் உணர்வு உள்ளவங்க உணர்வு ரீதியாக சின்னம்மா சசிகலா அவர்களை ஆதரிக்காங்க. எதுக்கு ஆதரிக்காங்க? அது ஒரு கட்டமைப்பாக உருவாகும் போது, இப்போ நீங்கள்லாம் மற்றவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிங்கன்னா அவர்கள் ஒரு எம்எல்ஏவாகி என்ன செய்ய முடியும்? ஆனால் இது ஒரு பேக் போன், சின்னம்மா அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கியாக ஒரு மாறும். இன்றைக்கி நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது. அவங்க எல்லாமே வெளியே அரசியல் கட்சிகளாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஏதாவது ஒரு சமுதாயத்தோட ஒரு கட்டமைப்போட ஒரு வாக்கு வங்கியாக அவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இன்றைக்கி இந்த சூழ்நிலையை எடுத்து பாருங்கள். ஏடிஎம்கே அப்படிங்கிறது தேவர் சமுதாயத்தோட ஒரு வாக்கு வங்கியாக இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த ஏடிஎம்கே தேவர் சமுதாயத்தோட ஒரு வாக்கு வங்கியாக இருந்துச்சு. இன்றைக்கி தேவர் சமுதாயத்தோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக சிதைஞ்சிருக்கு. திமுகவுக்கு போடுறாங்க, அமமுகவுக்கு போடுறாங்க, ஏடிஎம்கேக்கு போடுறாங்க, எல்லாருக்கும் போடுற அளவுக்கு அப்படியே வாக்கு வங்கியே கம்ப்ளீட்டாக உடஞ்சிச்சு. இது இந்த சமுதாயத்துக்கு நல்லதா? இது இந்த சமுதாயத்துக்கு நல்லதா? ஒரு சமுதாயத்தோட வாக்கு வங்கி இருந்துச்சு அப்படின்னா அது துண்டாடப்பட்டு சிதறப்பட்டு அப்படியே ஆளுக்கு பிரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வேண்டி நீங்கள் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பிரிச்சுட்டு போனால் அது சமுதாயத்துக்கு நல்லதா? ஒரு பெரும்பான்மை மிக்க ஒரு சமூகம், அவர்களுக்கு அது சரியா? சிறுபான்மையினர் வாக்கு வங்கி சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்களுக்கான வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு அவர்கள் ஒரு கட்சியை சார்ந்து ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்து செயல்படுகிறார்கள். ஏன்னால் இங்கே அரசியல் கட்சிகள் தான் இங்கே மண்ணை ஆள முடியும். அப்போ அரசியல் கட்சிகளுக்கான வாக்கு வங்கியை அவர்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் ஒரு வாக்கு வங்கியாக இருக்காங்க, பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு கட்சியை சார்ந்து ஒரு வாக்கு வங்கியாக இருக்காங்க, யாராக இருந்தாலும் அப்படி இருக்காங்க. அப்போது இந்த முக்குலத்துவ சமுதாயத்தோட வாக்கு வங்கியை மட்டும் அப்படி உடச்சி, இப்போ சின்னம்மா சசிகலா அவர்கள் முக்குலத்துவ சமுதாயத்தை மட்டும் சார்ந்தில்லை, அவங்க எல்லா சமுதாயத்துக்கான பொதுவான ஒரு இயக்கமாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த வாக்கு வங்கி சின்னம்மா சசிகலா அவர்கள் பின்னாடி பெரும்பான்மையாக திரளும் போது அதை ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா? ஒரு உணர்வு ரீதியாக ஒரு பொதுநலவாதியாக சுயநலம் இல்லாமல் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதை ஆதரிக்க தான் செய்யணும். நீங்கள் ஒரு வேட்பாளருக்கு வேலை பார்க்கணும், அந்த வேட்பாளருக்கு வேலை பார்த்துட்டு போங்க. அதை விட்டு சின்னம்மா சசிகலா குறை சொல்கிறது, அவர்களை ஆதரிக்கிறவங்களை குறை சொல்கிறது, அவங்க யாராவது அவங்ககிட்ட கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டாங்கன்னா சிறப்பான முடிவு, இந்த முடிவை நான் வரவேற்கிறேன், இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு விமர்சனம்? நீங்கள் ஒரு வேட்பாளர் ஆதரிங்க, அவங்க வெற்றி பெறட்டும், அந்த வெற்றியை நோக்கி தான் நம்ம செயல்படணும் ஒழிஞ்சு ஒருத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது எவ்வளோ பெரிய, அப்போ எடப்பாடி செஞ்சதை விட நீங்கள் செய்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன வேலை? நீங்கள் சின்னம்மா சசிகலா அவர்கள் இல்லை அப்படின்னா இந்த சமுதாயம் கிட்டத்தட்ட ஒரு அனாதையாக இருக்கும். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி ஏடிஎம்கேல யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கல. அதிமுக கூட்டணியில் தேவ சமுதாயத்தை சார்ந்த உணர்வாளர்களுக்கோ தலைவர்களுக்கோ யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கல. டிஎம்கேலையும் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. தேவ சமுதாய உணர்வாளர்களுக்கோ தலைவர்களுக்கோ யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. யாருக்கு வாய்ப்பு? கருணாஸ் அவர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் கருணாஸ் அப்போ தேவ சமுதாய தலைவர் இல்லையா? ஆனால் அவர் அங்கே சீட்டு வாங்கியிருக்கிறது அவருடைய சொந்த செல்வாக்கின் அடிப்படையில், அவருடைய பழக்க வழக்கம், அவர் ஒரு சினிமா துறையில் இருந்தவர், ஒரு கலைத்துறையில் இருந்தவர், பிரபலமானவர், அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. வெறும் அவர் சமுதாயவாதியாக இருந்தால் மட்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குமா? கிடையாது. அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகராக இருக்கிறனால அவருக்குன்னு ஸ்டாலின் கிட்டே இருக்கிற ஒரு செல்வாக்கு, உதயநிதி ஸ்டாலின் கிட்டே இருக்கக்கூடிய செல்வாக்கு, அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவர் அந்த வாய்ப்பு வாங்கியிருக்கார். மற்றபடி இங்கே தேவர் சமுதாய தலைவர்களுக்கோ அமைப்புகளுக்கோ கட்சிகளுக்கோ எங்கேயுமே வாய்ப்பு கொடுக்கல. கிட்டத்தட்ட இந்த சமுதாயம் தள்ளிவிடப்பட்டிருக்கிறது. எப்போ ஸ்ரீதர் வாண்டையாருக்கே வாய்ப்பு கொடுக்கல. ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர், அவருக்கு ஒரு வாய்ப்பு 2 திராவிட கட்சிகளுமே கொடுக்கல. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் முக்குலத்தோர் சமுதாயம் சசிகலா அவர்களை ஆதரிப்பது எந்த வகையில் தவறு?
எந்த தவறுமே கிடையாது. இப்படி ஒரு நிலைமையில சின்னம்மா சசிகலா அவர்கள் களத்தில் வந்திருக்கும் போது அவர்களுக்கும் நம்மளுடைய ஆதரவு தேவைப்படுகிறது, நமக்கும் அவர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த முக்கியத்துவ சமுதாயத்துக்கும் ஆதரவு தேவைப்படுகிறது. அப்போ ஆதரிக்கிறாங்க. இதை நிறைய பேருக்கு பிடிக்கலப்பா. ஸோ எந்த அளவுக்கு சுயநலம் மூறி ஒரு பொதுநலம்னா என்ன, ஒரு சமுதாய அரசியல்னா என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் எப்போ ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாருன்னா போதுமா, அதே போதும், அதே உங்களுக்கு மனநிறைவாயிருமா? அந்த அரசியலோட அந்த உச்சகட்டத்தில் ஒரு தலைவர் இருக்கும்போது அவர்களை ஆதரிக்க வேண்டிய கடமை இருக்குல்ல. இந்திய அளவில் தெரியும் சின்னம்மா சசிகலா அப்படின்னா யார் அப்படின்னா இந்தியா முழுவதுமே தெரிந்த ஒரு தலைவர். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைமை கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இப்போ நம்ம சின்னம்மா சசிகலா அவர்களுக்கு பேசுகிறோம் அப்படின்னா நம்ம அவர்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது அதை ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே ஒழிஞ்சு அவர்கள் ஜெயித்தா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது. ஆனால் மற்றவர்கள் எதுக்குறவங்க எப்படின்னா அவர்களுக்கு தெரிஞ்சவர்கள், சொந்தக்காரன், சொக்காரன், யாராவது என்ன அவங்க தோற்றுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக எதுக்குறது. ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. புரிகிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தவறாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தனம் நம்பியன். ஜெய்.